பிசினஸோட Q1 ரிசல்ட், பவர் கிரிடோட புதிய ப்ராஜெக்ட், ஹேவல்ஸ் ரெனியூவபிள் எனர்ஜில என்ட்ரி ஆறாங்க, மஹேந்திராவோட சேல்ஸ் அப்டேட், முத்தூட் மைக்ரோ பினான்ஸோட பிசினஸ் growth, ஃபேஸ் டிஜிடெக்கோட பேட்டரி ஸ்டோரேஜ் டீல். இது மாரி பல நியூஸ் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் இப்ப டீடைல்டா பார்க்கலாம். எல்லாரும் எதிர்பார்த்த ரிசல்ட் TCS Q1 ரிசல்ட். இவங்களோட ரெவென்யூ 72,275 crore கொடுத்திருக்காங்க. மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை ஸ்லைட்டா பீட் பண்ணி வந்திருக்கு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா நெட் ப்ராஃபிட் 13,349 crore வந்திருக்கு. ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல டிக்ளைன் ஆயிருக்கு. EBITDA மார்ஜின் 24%. ஆனா மேனேஜ்மெண்ட் சொல்லிய பிக்கஸ்ட் பாசிட்டிவ் நியூஸ் என்ன தெரியுமா? AI பிசினஸ்ல ரெவென்யூ ரன் ரேட் இப்ப $2.6 billion எட்டி இருக்கு. அதாவது AI ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி டீல்ஸ் நிறைய வின் பண்ணிருக்காங்க. $9.5 billion டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ. இதுல மெயினா SKF டீல் தான். 12 rupees interim dividend per share தரதா சொல்லிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் July 15. ஓவராலா பார்த்தா ரிசல்ட் மிக்சடா தான் இருக்கு. ரெவென்யூ ஸ்ட்ராங்கா இருக்கு, AI பிசினஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு, மார்ஜின் லிட்டில் பிட் வீக்கரா இருக்கு. அடுத்ததா ஆனந்த் ரதி வெல்த், இவங்களும் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ரெவென்யூ 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டோட்டல் இன்கம் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல. அது மட்டும் இல்லாம கம்பெனி மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ்ல என்ட்ரி ஆக போறதா சொல்லிருக்காங்க. செபி அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. EBITDA மார்ஜின் 46%ல இருந்து 34% கம்மியா இருக்கு. ப்ராஃபிட் எக்ஸலண்டா இருந்தாலும் மார்ஜின் பிரஷர் இருக்கு. ஆனந்த் ரதி வெல்த்ல கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி ஒரு புதிய ஆயில் டேங்கர் வாங்கியிருக்காங்க. ஜாக் லாக்ஸ்மேன்ற வெசல். இந்த டேங்கர் 1.1 lakh tons வரை ஆயில் டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. லோன் எதுவும் எடுக்கல, ஓன் கேஷ் மட்டும் பயன்படுத்தி தான் இவங்க வாங்கியிருக்காங்க. இதனால இவங்களுக்கு டெப்டும் இன்க்ரீஸ் ஆகாது. அதே சமயத்துல ஷிப்பிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஃபியூச்சர் ஏர்னிங்ஸும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அவங்களோட Q1 பிசினஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஜூன் சேல்ஸ் நம்பர் வந்திருக்கு. கம்பெனி 1.04 lakh vehicles சேல்ஸ் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 33% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொடக்ஷன் கூட 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. தார், ஸ்கார்பியோ, XUV, 3XO, எலக்ட்ரிக் SUV எல்லா செக்மெண்ட்ஸ்லயும் டிமாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கிட்ட. ஹேவல்ஸ் கம்பெனி நார்வே பேஸ்டு பிக்ஸி உடன் ஒரு பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன பர்பஸ்க்காகனா பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஷார்ட்டா சொல்லணும்னா சோலார் பவர் ஜெனரேட்டர் எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ற ஒரு டெக்னாலஜி. ஃபியூச்சர் ரெனியூவபிள் எனர்ஜிக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பிசினஸ். இந்த ப்ராடக்ட்ஸை இந்தியாலேயே மேனுஃபேக்சர் செய்யவும் பிளான் பண்ணிருக்காங்க. முத்தூட் மைக்ரோ பினான்ஸ் அவங்களோட Q1 பிசினஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் 48% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கலெக்ஷன் எஃபிஷியன்சியும் 98% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ற Q1 ஓட இந்த வருஷம் Q1. AWL அக்ரி பிசினஸ் கம்பெனி மஸ்டர்ட் ஃபார்மிங் ப்ராஜெக்டை எக்ஸ்பேண்ட் செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. ரீசன் என்னன்னா ஃபார்மர்ஸோட ப்ரொடக்டிவிட்டி 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால கம்பெனிக்கு ஃபியூச்சர்ல ரா மெட்டீரியல் சப்ளை ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்றாங்க. சோ இது இம்போர்ட் டிபெண்டன்சியை ரெடியூஸும் பண்ணும். ஃபேஸ் டிஜிடெக்கோட சப்சிடரியான லினேஜ் பவர், ஆன்வர்ட் சோலார், கல்பா பவர் இவங்க எல்லாரோடையும் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. என்ன பர்பஸ் பாத்தீங்கன்னா பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் தான். ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்கு எலக்ட்ரிசிட்டி ஸ்டோரேஜ் சொல்யூஷன் சப்ளை செய்யும். இந்தியாவில் BESS மார்க்கெட் ஃபியூச்சர் ரொம்ப மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா கம்பெனிக்கு புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. பவர் கிரிட் கார்பரேஷன் கம்பெனி ஒரு புதிய டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் வின் பண்ணிருக்காங்க பூட் மாடல்ல. பூட் மாடல்னா என்ன? பில்ட், ஓன், ஆப்ரேட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லப்படுது. ஸோ முதல்ல பவர் கிரிட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை அப்புறம் சப்ஸ்டேஷனை கட்டுவாங்க. ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த ப்ராஜெக்டா பவர் கிரிட் தான் ஓனரா இருக்கும். அதே காலத்துல டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க்,
மெயின்டெனன்ஸ் செய்யறது, அதுல இருந்து வர ரெவென்யூ சம்பாதிக்கும். அதுக்கப்புறம் ஒப்பந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட குறிப்பிட்ட அத்தாரிட்டி யாருக்கோ அவங்களுக்கே ஒப்படைச்சிருவாங்க. ஸோ அதுதான் இந்த பூட் மாடல். இதனால இவங்களுக்கு ஆர்டர் புக்கும் இன்க்ரீஸ் ஆகும், ஃபியூச்சர் ரெவென்யூ விசிபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். டாரண்ட் ஃபார்மா அவங்களோட சம் டயாபெட்டிஸ் இன்ஜெக்ஷன் பென்ஸை ரீகால் செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. மெயின் ரீசன் மேனுஃபேக்சரிங்ல சில குவாலிட்டி இஷ்யூ இருந்திருக்கு. நம்ம எஸ்டர்டே தான் பார்த்திருந்தோம், டாக்டர் ரெட்டிலையும் செமக்ளூடைட்ல குவாலிட்டி இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலதான் எஸ்டர்டே டாக்டர் ரெட்டி 6% வரைக்கும் டவுன் ஆச்சு. இப்ப டாரண்ட் ஃபார்மா டயபெட்டிஸ் இன்ஜெக்ஷனை ரீகால் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, பேஷண்ட் சேஃப்டிக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ரிசல்ட் தரப்போற சில கம்பெனிஸ் பார்க்கலாம். இந்தியன் பேங்க், எல்என்டி ஃபினான்ஸ், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, ஜஸ்ட் டயல் அண்ட் எல்கான் இன்ஜினியரிங். ஸோ இதுதான் எஸ்டர்டே வந்து சில இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஸோ இதுக்கு மார்க்கெட்ல இந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.